வணக்கம். மணத்தக்காளி கீரை ரசம் இல்லைனா சூப் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீரை பொதுவாக கடைஞ்சிருப்போம், கூட்டு வச்சுருப்போம். இன்றைக்கி சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு. மணத்தக்காளி கீரையில் இருக்க காய், அப்புறம் பூ, பழம் இருந்தால் கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இது தூக்கி எறிய வேண்டாம். நீங்கள் சாதம் வைக்க அரிசி ஊற வைப்பீங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை உலையில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் வேண்டாம். இது தாளிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மணத்தக்காளி கீரையில் கூட்டு கடைஞ்சிருப்போம், எல்லாம் பொரியல் பண்ணியிருப்போம். இப்போ இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதுக்கெலாம் மணத்தக்காளி கீரை ஒரு சிறந்த மருந்து. நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் மணத்தக்காளி கீரையை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துலாம். கீரையை ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சமாக நறுக்கிக்கோங்க. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக நறுக்கிக்கலாம். அதுக்காக ரொம்ப பொடியாகவும் நறுக்கிடாதீங்க, அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். இந்த பூ, அந்த காய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை, அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இதுவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எல்லாம் சுருங்குற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எல்லாம் நல்லா போட்ட உடனேயே நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். அரிசி ஒரு 2-3 தடவை கழுவிட்டதுக்கப்புறம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு உலையில் போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது சேர்க்கும் போது தான் இந்த மணத்தக்காளி கீரை சூப் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சேர்த்துட்டு மிளகு, சீரகம், பூண்டு, கடைசியாக சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். முதலையே சோம்பு போட்டு அரைச்சிட்டோம்னா சோம்பு ரொம்ப மசிஞ்சிரும். சோம்பு மசியக்கூடாது, கொஞ்சம் முழுசாக இருக்கணும். அதனால் கடைசியாக ஒரு ஓட்டு சோம்பு போட்டு ஓட்டிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதுல இருந்தால் 2 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியோடு சேர்த்து. இப்போ நம்ம தனியாக வேக வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சுண்டிடும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் வைக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கே மஞ்சள் தூள் சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம் வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வேகணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம சூப் ரெடி ஆகிடும். இது சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த சூப் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தாலும் குடிச்சிருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு வாசனை வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சுவையான மணத்தக்காளி சூப் அல்லது ரசம் செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.